மக்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலையோட அப்பா வந்து இறந்துட்டாங்க. ரொம்ப சோகமான செய்தி. அதுவும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அவர் இறந்துட்டாருங்கிறது ரொம்பவுமே மனசு வலிக்குது. அவர் இறந்ததை கூட எங்களுக்கு ஃபோன் போட்டு யாருமே சொல்லவே இல்லை. வேற ஒருத்தவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அவங்க அப்பா இறந்தது. அப்படி தான் தெரிய வந்துச்சு. அப்படியே அவங்க அப்பா இறந்து சொன்னோடனே ஒரு மாதிரி ஆயிட்டான். அதுவும் வந்து என்னென்னு ஸ்டேட்டஸில் வச்சுருக்கானா, இந்த மாதிரி அனாதியாக வந்து இறந்து கிடந்தாரு ரோட்டில் அப்படின்னு சொல்லி. உண்மையாக சொல்கிறேன், அவரை மாதிரி மட்டும் வாழவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, அதாவது எனக்கு ஆம்பளை பையன்தான் வேணும்னு அடம் பிடிச்சி, எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி 3 பொம்பளை பிள்ளை 4ஆவதாக பையனை பெற்று நல்லா வாழ்க்கையை ஓட்டின்னு போகலாம். அவங்களுக்கு சொந்த வீடு எல்லாமே இருக்குது தேனியில். ஒரு மியூசிக், நல்லா ஒரு மியூசிக் பண்ணுற ஒரு நல்லா வெஸ்டர்ன்மா, கொஞ்சம் அமைதியாருமா, நல்லா வெஸ்டர்ன் மியூசிக்லாம் நல்லா பண்ணுவார். நல்லா டேலண்டான ஒரு பர்சன். அவரு கூட ஏன் அவங்க அம்மா வாழாமல் போனாங்கன்ற கதைலாம் நமக்கு தெரியாது. பட் வாழ்ந்திருந்தா நல்ல ஒரு நேமோட வாழ்ந்திருக்கலாம். இவங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அம்மா பிரிஞ்சு அவரை வந்து ரொம்ப குடிகாரனாக ஆக்கி ரொம்ப மன உளைச்சல் அவர் குடிக்க ஆரம்பிச்சு, அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சதுனால இவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரில. பட் பிரிஞ்சதுனால அவர் வந்து ரொம்ப குடிக்கு அடிக்ட் ஆகி, பட் அவரோட அந்த கலை டேலண்ட் மூலயமா அவர் வந்து அவராக சம்பாதிக்கிறது. அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் இந்த பசங்க 4 பேரை வந்து ஆசிரமத்தில் சேர்த்து படிக்க வச்சாங்க. யாரும் வந்து பார்க்கல, அம்மாவும் பார்க்கல அப்பாவும் பார்க்கலன்ற தகவல் தான் நான் இது வரைக்கும் கேட்டிருந்தேன். என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்க வந்து ஒரு வயசு வரைக்கும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா சின்ன பிள்ளைங்க இல்லையா. பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். தாய் தான் பார்க்கல, தாய் தான் தடமாறி போனாலும் பிள்ளைங்க வந்து அப்பா பாசத்தினால கண்டிப்பாக அதோ இன்றைக்கும் பாருங்கள், எங்கள் அப்பா இவ்வளோ காலம் வந்து எங்களை அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறேங்கும் போதோ எங்கள் அப்பா ஏன் தனியாக இருக்கணும், எங்கள் அப்பா ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக போய் எங்கள் அப்பா வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவர் பரவாயில்ல, கடைசி காலம் வந்து நம்ம கூட இருக்கட்டும், அப்பா அம்மா வந்து நம்ம கூட இருக்கட்டும். எங்கள் அப்பாட்ட முன்னாடியே சொன்னப்பா, நான் உன்னை வந்து கடைசி காலத்தில் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்ப்பா, நீ என் கூட இருப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்னோடய அம்மாவுக்கும் அதே தான். ஏன்னா அவங்க வயசில் எப்படி இருந்தாங்களோ, ஆனால் வயசானதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனால் அவர் வந்து எங்கள் கூட, அவங்க அப்பா வந்து ஒரு 3 மாதம் கிட்ட வந்து கோயம்புத்தூரில் எங்கள் கூட தான் இருந்தார். ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டார். இவங்க பசங்களாம் வந்து அவங்க அம்மாலாம் வந்து இவரை சொன்ன விதமே வேறு. பட் அவர் என்கிட்ட நடந்துக்கின விதம் வந்து உண்மையாக சொல்கிற கிரேட். அவர் வந்து குடிக்கிற ஒரு நபராக இருந்தாலும் நைட்டு தான் குடிப்பார், பகல்லாம் நல்லா எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பார். செம்ம ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரு. ஒரு மருமகளாக என்கிட்ட வந்து மகளாக தான் நடந்துக்கினார். மருமகளாக வந்து என்னை ட்ரீட் பண்ணவே இல்லை. நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார், எனக்கு நல்ல மரியாதை கொடுப்பாரு. இந்த மற்ற வீட்டில் ஒரு சில வீட்டில் வந்து மருமகளை கவனிக்க மாட்டாங்க, வாடி போடி மரியாதையெல்லாம் பேசுவாங்க. பட் இவர் ரொம்ப மரியாதையாக நடந்துப்பார், நீட்டாக இருப்பார். எங்கேயுமே அவரோட வேலையை அவர் பார்த்து நீட்டாக இருப்பார். ரொம்ப இவங்க 2 பேர் தான் அவருக்கு ரொம்ப இவ தான் ரொம்ப பிடிக்கும், சின்னவ தான் ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. ஏன்னா இவரை பார்த்து அவர் பார்க்க வேணாம், அப்படியே அவரை மாதிரியே இருப்பா இவ வந்து. அதனால் வந்து இவளை ரொம்ப பிடிக்கும். இவளை தான் தூக்கி தூக்கி வச்சுருப்பார், கொஞ்சிக்கிட்டே இருப்பார் பாப்பாவை. என் 2வது பையன் அப்போல்லாம் வயிற்றில் இருந்தான். ஆமாம், 3வது பையன், சாரி, என் 3வது பையன் வந்து வயிற்றில் இருந்தான். அப்போ அவன் பிறந்து இது வரைக்கும் பாவம் அவர் வந்து பார்க்கவே இல்லை. 3வது பையனை பார்க்கவே இல்லை, பார்க்காமலே போயிட்டார். அதுவுமே ஒரு சைடு கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்க இவ்வளோ தூரம் நம்ம அவங்க அக்காங்க வந்து 3 பேரும் கல்யாணம் பண்ணி நல்லா அவங்க ஒரு செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்களே, ஒன்றும் சேர்த்து வைக்க பார்க்கணும் இல்லையா. அப்பா தனியாக இருந்து கஷ்டப்படுறாரு, அம்மாவாவது இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. அப்பா அமைதியாருமா, அப்பாவாவது நம்ம சேர்த்து வைக்கலான்னு சொல்லி சேர்த்து வச்சா பரவாயில்ல. அவர் சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தா வாங்கி வச்சுப்பாங்க, மற்ற நேரம் அடித்து விரட்டிடுவாங்களாம். அதாவது அவர் வேலைக்கு போகாமல் சும்மா வீட்டில் இருந்தாங்கன்னா அடித்து கொடுமை பண்ணி அவர் மேலே எதனா பழியை போட்டு துரத்தி விட்டுருவாங்களாம். அப்படி தான் ஒரு வாட்டி என்கிட்ட வந்து இருந்தார். இந்த மாதிரி என்னை வந்து என் பொண்ணுங்களே வந்து என்னை அடித்து மருமகனை விட்டு அடிக்க வைக்கிறாங்கம்மா, என்னால் அங்கே போக முடியல,
கஷ்டமாக இருக்குது இப்படி அடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி என்கிட்டயே வருத்தப்பட்டார். ரொம்ப ரொம்ப உண்மையாகவே அவரை மாதிரியெல்லாம் யாருமே வாழவே கூடாது. ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை. இங்கே நம்ம கிட்டேருந்து ஏன் போனார்னா, இவன் வந்து பசங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கின்னு வேலைக்கு போகாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே, நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றானே, எந்த பசங்களும் மரியாதை கொடுக்காம நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சங்கடம். அதனால தான் போயிட்டாரு. ஏன்டா நம்ம குடும்பத்தை பாருடா, ஏன்டா உனக்கு இந்த இது, நீ வந்து உழைச்சி பசங்களை பார்த்தனா உனக்கு ஏன்டா கஷ்டம் வரப்போகுது, நீ ஏன்டா 4 பேரை பார்த்துக்கிற அப்படின்லாம் அவர் திட்டினார். இப்போ கலையை வந்து உனக்கு எதுக்குடா அது தேவையில்லாத வேலை, இப்படி வச்சு சாப்பாடு போடணுன்னு எதுனா அவசியம் இருக்காடா, உன் குடும்பத்தை நீ உன்னை பாருடா அப்படின்னு சொல்ல திட்டி, இவன் ஏதோ மதிக்காதனால இவனும் மதிக்க மாட்டேன்றானே சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக இப்போ கூட கூப்பிட்டேன். எப்பவுமே என் பாப்பா 2வது பொண்ணை வந்து கலைக்கிட்ட சொல்லுவேன், ஏன்னா உங்கள் அப்பாவை பார்த்தியா அப்படின்னுவேன். அப்பப்போ ஞாபகப்படுத்துவேன் அவரை, உங்கள் அப்பாவை பார்த்தியா இல்லையே, ஐயா இதோ இருக்கா பாரு உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை காட்டுவேன், உங்கள் அப்பா மாதிரியே இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பப்போ அவங்க அப்பாவை பற்றி பேசுவேன். நான் ரீசெண்டாக கூட உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாம்மா, அமைதியாருமா, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா வீட்டுக்கு, பையனை பார்க்கலல்ல கூட்டிகிட்டு வா, அவர் என்ன அமைதியாக இருந்துப்பார், நல்ல மனுஷன், அவர் பாட்டுன்னு இருந்துப்பார், நீ கூட்டின்னு வா அப்படின்னு சொன்னேன். நான் போய் இந்த மியூசிக் அந்த கச்சேரி அந்த மாதிரி போய் பண்ணிட்டு வருவார். ஸோ யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் தான் இருந்தார். பட் அவங்க குடும்பத்தில் யாராவது, அவங்க 3 அக்காங்க இருக்காங்க, 3 அக்காங்களில் யாராவது ஒருத்தவங்க அவரை நல்லா பார்த்துருந்தா கூட பரவாயில்ல. அதுதான் அவரோட பெரிய கஷ்டம். என்னடா வாழ்ந்து என்னடா இருக்குது, யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்கிறது தான் வாழ்க்கையா அப்படின்னே அவர் சோகத்திலே உயிரை விட்டுருப்பாரு. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கலையோட இந்த விஷயம் வரும்போது கவலையிலே வந்து செத்துட்டாருன்னு. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கே புரியல. அதாவது காளியை வச்சு ஆட்டம் போட்டு தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிப்பாங்க. பட் அவங்க அப்பா செத்ததுக்கு அது காரணமான்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாதுன்னா, அந்த மனுஷ பாவம் எதனால் இறந்தாரோ அதெல்லாம் நம்ம அதை தப்பாக எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு இறந்தவங்களை பற்றி முதல்ல நம்ம பேசவே கூடாது தப்பாக எதுவுமே. அதனால் வந்து அவன் மீண்டும் திரும்பி ஒரு பொண்ணு மேலே குற்றம் வச்சு தான் நல்லவன் சொல்லிக்கிறது. அதாவது நான் நல்லவன் சொல்லி பழகு, அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை கெட்டவங்கன்னு சொல்லி அது மூலியமா நான் நல்லவன் சொல்கிறது தப்பு ரொம்ப. அதுவும் ஒரு பொண்ணை வந்து சொல்கிறது ரொம்ப தப்பு. எனக்கும் 2 பெண் குழந்தைங்க இருக்குது. அதனால என் சாபத்தில் விழாத. மேலும் மேலும் வந்து நீ விழுந்தினா ரொம்ப கஷ்டம். அடுத்தடுத்த சோகத்தை நீ தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். பார்த்து மகா காளிக்கிட்ட எப்பவுமே வந்து விளையாடாத. என்கிட்ட இல்லை, மகா காளிக்கிட்ட. நீ அவளை வச்சு நீ தப்பாக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்து சொன்னேன். இந்த மாதிரி அம்மா பேரை வச்சு இவன் இப்படி தப்பு பண்ணுறான்னு சொல்லி தான் நான் வந்து சொன்னேன். மற்றபடி ஃபேமிலியை பற்றிலாம் நான் இழுக்கலை. நீங்கள் இழுத்ததுனால நான் இழுத்தேன். அவங்க அப்பா டெத்துக்கு போக முடியுமா முடியலையான்றது தெரியல இன்னும். அதை பற்றி எதுவுமே இல்லை. நான் அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தா நான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ 3 பசங்களை கூட்டின்னு எப்படி போவேன்னா, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. எதுக்குமே வந்து காசு இல்லாமல், பசங்களை பார்க்கறதுக்கே காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னு பார்க்கலாம். எப்படி சொல்கிறதுன்னா, 3வது என் பையனையே அவர் பார்க்கல வந்து. அதுதான் ஒரு துயரமான ஒரு செய்தினாவே அதுதான். பார்க்கலாம் மக்களே எப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யாரும் வந்து இந்த நேரத்தில் வந்து யாரையும் புண்படுத்தாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க பண்ணுற பாவத்துக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. நம்ம எல்லாமே பார்க்க தான் போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யாருமே சரி, எந்த ஒரு பெண்ணையும் தப்பு இல்லாமல் வந்து அவங்க மேலே தப்பு இல்லாமல் தேவையில்லாமல் பழியை போடாதீங்க தயவு செஞ்சு. அதுதான் சொல்ல. முதல்லாம் வந்து நம்ம பண்ணுற பாவம் பின்னாடி நம்மளை தாக்கும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் உடனே தாக்கிட்டு இருக்கு. அது எல்லாருமே பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க. அதனால் வந்து யாரையும் வந்து குத்தம் சொல்லாதீங்க. நான் நல்லவன், நான் கெட்டவன்றதை சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு நான் நல்லவன், நான் கெட்டவன், நான் நல்லவன்றதை சொல்லாமல் இன்னொருத்தவங்க இவங்க அப்படி இவங்க இப்படின்னு திணிச்சிட்டு போகிறது வந்து விஷயமே கிடையாது. அது எதுக்கு சொல்கிறீங்க தேவையில்லாம? சரி, ஓகே. அவங்க அப்பா நல்ல மனசுக்கு நல்ல ஒரு மனிதர், நல்ல டேலண்டான ஒரு பர்சன். அவரோட ஆத்மா சாந்திக்காக கண்டிப்பாக இறைவனை வந்து நான் பிரார்த்திக்கிறேன். நல்ல மாதிரி அவரை வந்து தகனம் பண்ணட்டும். எங்கே இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து கண்டிப்பாக என்னோட குழந்தைங்கிட்ட அவரோட ஆத்மா வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் பசங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவரையும் வந்து நான் கண்டிப்பாக வணங்குவேன்.
ஸோ அவ்வளோதான் மக்களே. அதே மாதிரி ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன். வாழும் போதே வந்து நம்ம பெற்றவங்களை எந்த அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியுமோ பார்த்துக்கோங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம அழுது புரண்டு ஒரு புரோஜனமும் கிடையாது. வாழும் போது நம்மளால் அவங்கள ஆஹா ஓஹோன்னு வைக்கலனாலும் ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு போட்டு அவங்கள நம்ம கண் பார்வையிலே வச்சுருந்தாவே போதும். அவங்க அதாவது கடைசி காலத்தில் பார்த்துக்கிட்டா போதும். யாரும் வந்து பெற்றவங்க இல்லாமல் வாழும் போதே அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு போனதுக்கப்புறம் ஐயோ அப்பா போயிட்டாங்களா அம்மா போயிட்டாங்களா அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இதை விட நமக்கு வேறு பெரிய புண்ணியன்றது எதுவுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பெற்றவங்களை பார்க்குறத விட வேறு எதுவும் பெரிய புண்ணியம் கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே உங்களுடைய பேரண்ட்ஸை.